வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கிறிஸ்மஸ் விழா, சமத்துவ கிறிஸ்மஸ் விழா நடிகர் விஜய் தாவேகா சார்பில் கொண்டாடினார். அந்த கூட்டத்தில் நிறைய பேசினாங்க. எல்லாம் கிறிஸ்தவ பாதிரிமார்கள், குருமார்கள் இவங்கெல்லாம் பேசினாங்க. அவர் சமத்துவ கிறிஸ்தவ விழா என்று அதில் அறிவித்திருந்தாரே ஒழிய இந்து சமயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற யாரும் அதில் கலந்து கொள்ளவில்லை. இந்த ஒரே ஒரு அந்த பிரம்மகுமாரிகள் சங்கத்திலேருந்து ஒருத்தர் வந்துடுறாங்க. அவங்க இந்து சமயத்தை பிரதிபலிப்பவரா என்றால் அது சந்தேகம்தான். அது அவர்கள் இந்து சமயத்தை பிரதிபலிப்பவர்கள் அல்ல. அவர் ஏன் அதை தவிர்த்தார் என்று தெரியாது. அதுக்குள்ளே நம்ம போகலை. அவர் ஒரு கிறிஸ்மஸ் கதை சொன்னார். யார்? விஜய். தன் சொந்த சகோதரனால் ஒருவர் பாலும் கிணற்றில் தள்ளிவிடப்படுகிறார். இந்த கதையை தொடர்றதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அந்த பாலும் கிணற்றில் தள்ளப்பட்ட அந்த சகோதரன் அதிலிருந்து எழுந்து வந்து பின்பு நாட்டையே ஆளுகிறார், ஆண்டார். என்ன காரணம் என்றால், பாலும் கிணற்றில் விழுந்த பிறகும் கூட அந்த சகோதரர் இறைவனை நம்பினார். அந்த இறை நம்பிக்கை அவரை காப்பாற்றி அவரை ஒரு நாட்டையே ஆளும் ராஜாவாக மாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லிட்டு அவர் நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் சொன்னதான் முக்கியமான வார்த்தை என்ன? இந்த கதையில் தள்ளிவிட்டது யார்? விழுந்த சகோதரன் யார்? இதை நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னார். ஸோ இவர் கதையை இவர் சொல்லலைங்கிறது உறுதியாகுது. ஏன்னா இவருக்கு சகோதரர்கள் இல்லை. சொந்த சகோதரர்களால் பாலும் கிணற்றில் தள்ளிவிடப்பட்டது அப்படிங்கிறது இவர் கட்சியிலையும் நடக்கலை. ஒருவேளை இதில் ரெண்டு விஷயந்தான் இருக்குது. வேறொரு கட்சியை இவர் குறிப்பிடுகிறாரோ, திமுகவை குறிப்பிடுகிறாரோ, ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாங்க, திமுகவை குறிப்பிடுகிறாரோ என்ற சந்தேகம் எனக்கு எழுந்தது. இல்லைன்னா இவர் கட்சிக்குள்ளேயே சொந்த சகோதரராக இவர் நினைக்கக்கூடிய ஒருவர் இவரை பாலும் கிணற்றில் தள்ளிவிட்டாரா என்ற ஐயமும் எனக்கு எழுகிறது. இவர் சகோதரராக மதிக்கும் ஒருவர், அவர் இவருடைய இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இவரை பாலும் கிணற்றில் தள்ளியது என்பது அரசியலில் தள்ளிவிட்டு இப்போது பரிதவிக்க விட்டு நிற்கிறாரோ அப்படின்னு சந்தேகம் அந்த பாலும் கிணற்றில் விழுந்த சகோதரனாக இவர் இருந்தால் இவர் எழுந்து ராஜாவாவார் என்று இவர் கூறுகிறாரா? எதை கூற வருகிறார் என்ற ஒரு ஐயம் எனக்கு எழுந்தது. உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.